நேயர்களே, இன்றைய வாஸ்து ப்ரோக்ராமில் ப்ளூ கலர் எந்த திசையில் இருக்கலாம், அதோடைய கண்டென்ட் என்ன, யார் யார் ப்ளூவை யூஸ் பண்ணலாம், எந்த திசையில் இருந்தால் நெகட்டிவிட்டியே உருவாகும், எந்த திசையில் இருந்தால் சுபத்துவத்தை கொடுக்கும். பாருங்கள், ப்ளூ அது லைட் ப்ளூவாக இருந்தால், வாட்டர் ப்ளூவாக இருந்தால், இது வடக்கு திசையின் அதிபதி என்று சொல்வேன். வடக்கு திசை ஆஸ் பர் வாஸ்து, நான் முன்னே சொன்னேன், இந்த கண்டென்ட் எல்லாம் சவுத் புக்கில் இருக்காது அப்படின்னு சொன்னேன். கவனிக்கணும், எழுதுங்க. வடக்கு திசை வாட்டர் திசை, தண்ணீருடைய திசை. நம்ம சாதாரணமாக வாஸ்து பண்ணும் பொழுது வீட்டுக்கு வடகிழக்கில் தண்ணீர் இருந்தால் பணம் வருமானம் வரும் என்று சொல்வோம். நீங்கள் திருப்பதி கோயிலில் பார்த்தீங்களா? திருப்பதி கோயிலேருந்து வெளியே வடக்கு திசையில் தண்ணீர் இருக்கின்றது, வெளியே தண்ணீர் இருக்கின்றது. எப்பொழுதுமே எந்த வீட்டுக்கும் வடக்கு திசையில் ப்ளூ கலர் இருக்கோ, ஆப்போசிட் வீட்டில் இருந்தாலும் அல்லது அங்கே தண்ணீர் இருந்தால் ஆறு ஓடினால் அந்த வீட்டில் இருக்கிறவனுக்கு வீட்டில் ஆண் வாரிசுகள் அதிகமாக இருப்பார்கள், எல்லோரும் சந்தோஷமாக இருப்பார்கள், பணம் நல்லா வந்து சேரும். இந்த ப்ளூ மனசாந்தியுடைய கலர். ஒரு மனிதனுக்கு டிப்ரெஷனே வராது. ஒரு மனிதன் கவனிக்கணும், இப்போது ப்ளூ கலர் போட்டுட்டு அதே வடக்கு திசையை ஒட்டி தூங்கிட்டான்னு வச்சிங்க, அவனுக்கு தூக்கத்தில் கனவுகள் அதிகமாக வரும், வயிற்று சம்பந்தமாக. ஏனென்றால் வாட்டர் கிட்ட நம்ம போய் தூங்கக்கூடாது, தூங்கிட்டால் வயிற்று சம்பந்தமான நோய் வரும். இந்த கலர் வடக்கு திசையின் கலர். நம்ம சாதாரணமாக சொல்லுவோம் வடக்கு திசையின் அதிபதி பகவான் குருவும் குபேரனும். ஆனால் கலர் தெரப்பி பார்க்கும் பொழுது தி கண்டென்ட் ஆஃப் வாட்டர் எலிமெண்ட் இஸ் ப்ளூ, ப்ளூ இஸ் இன் தி நார்த். இப்பொழுது நான் ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். நான் இப்போது 2 நாள் முன்னே ஒரிசாவுக்கு போயிருந்தேன். ஒரு ஃபேக்ட்ரி தெற்கு திசை ஃபேக்ட்ரி, ஒன்லி 2 days முன்னே. அந்த ஃபேக்ட்ரிக்கு தென்கிழக்கு வாசல். அந்த வாசல் இரும்பு பெரிய கேட்டு, லாரி எல்லாமே போகலாம், 2 லாரி போகலாம், அந்த மாதிரி கேட்டு. ப்ளூ கலர் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. அப்பொழுது நான் ஒரு ஹிந்தி வீடியோ நம்ம ஷூட் பண்ணுறவங்ககிட்ட சொன்னப்போ, அதை ஷூட் பண்ணிவிட்டு இது ஒரு கண்டென்ட்டாக காட்டுங்க. அதோடைய கண்டென்ட் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது தென்கிழக்கு பிரதான வாசலாக இருந்தால், அந்த இடத்தில் ப்ளூ இருந்தால், அந்த இடத்துல ப்ளூ கலர் இருந்தால், அந்த ஃபேக்ட்ரியில் ஃபயர் ஆக்சிடெண்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. ஏனென்றால் தென்கிழக்கு அக்னேயம், அக்னேயத்தில் தண்ணீர், ப்ளூ தண்ணீர், அந்த எலிமெண்ட் கண்டென்ட் வரும் பொழுது அது ஃபயர் ஆக்சிடெண்ட்டை கொடுக்கும். அதனால் அது ஃபேக்ட்ரியாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, நம்ம வீட்டுக்கு தென்கிழக்கில் ப்ளூ கலர் வரக்கூடாது. இப்போ நம்ம ஒரு வடக்கு மாத்திரம் பார்த்தோம். இப்போ பாருங்கள், சில வீட்டில் பூரா வீடே ப்ளூ கலரை பெயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க வீட்டில் டிப்ரெஷன், வயிற்று நோய், மன கஷ்டங்கள், சர்வசாதாரணமாக பண கஷ்டம் அதிகமாக இருக்கும். ஒரு கடையை ஒரு ஆச்சாரிய கடை, அந்த காலத்திலேயே நான் ஒரு 40 yearsக்கு முன்னே நான் பார்த்துருக்கேன், நான் சொல்லியிருக்கேன். ப்ளூ கலர் தான் போடுவார் அவர். அப்பொழுது நான் கேட்டேன் ஒரு நாள், எனக்கு கம்மி வயசு அந்த நேரம், ஒரு 22 இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ நான் கேட்டேன், ஐயா நீங்கள் எப்பொழுதுமே ப்ளூ போடுறீங்களே, உங்களுக்கு கடன் இருந்து கொண்டே இருக்குமேன்னு கேட்டேன். எனக்கு கடன் இல்லை அப்படின்னு சொன்னார். ஆனால் ஒரு நாள் என்னை கூப்பிட்டார், நீ எப்படிப்பா எனக்கு சொன்னேன்? ஏன்னா அவருக்கு அந்த நேரம் 60 வயசு, எனக்கு சொந்தக்காரர். கேட்டேன். அப்போ சொன்னார், ஆமாடா ஏதாவது வழி காட்டுறான்னு, ஃபஸ்ட்டு இதை ஒயிட் பெயிண்ட்டாக மாற்றிடுங்க, நல்லா இருப்பீங்கன்ட்டு. அதனால் ஒரு ஆஃபீஸாக, ஒரு வீடாக இருந்து
அதை பூராவே ப்ளூவாக நீங்கள் பெயிண்ட் பண்ணிட்டீங்களா, உங்கள் மேலே சனியின் தாக்கம் அதிகமாக இருக்கும். சனியின் தாக்கம் அதிகமாக இருந்து உங்கள் ஜாதகத்தில் 6ஆம் பாவத்திலோ 7வது பாவத்திலோ சனி இருந்தால் உங்களுக்கு கடன் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகிவிடும். அதனால் எப்பொழுதுமே பூரா வீடை ப்ளூ கலர் பெயிண்ட் பூசவே கூடாது. அதனால் மன கஷ்டங்கள் உருவாகும், பண கஷ்டங்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. அதே நேரத்தில் வடக்கு திசையில் ப்ளூ நீங்கள் பூரா வைக்கலாம். கிழக்கில் வைச்சால், அதை நான் முன்ன ஆப்போசிட்டாக சொல்லியிருக்கேன், அதுதான் கெதி. அதாவது கிழக்கில் ப்ளூ வந்ததுன்னா ஸ்பீடு கம்மியாகிடும், நமக்கு ஸ்பீடு கம்மியாகிவிடும், நமக்கு முயற்சி செய்கிற சக்தி கம்மியாகிவிடும், தைரியம் குறைஞ்சிவிடும். தெற்கு திசையில் ப்ளூ வந்ததுன்னா, தெற்கு திசையில் ப்ளூ வந்தால் என்ன ஆகும்? தெற்கு திசை செவ்வாயின் திசை. வீட்டில் ஃபயர் ஆக்சிடெண்ட் நடக்கிறது, கணவர் மனைவி உறவுகள் ஒடிகிறது, சண்டைகள் நடக்கிறது, கடன் ஆறுறது, மன கஷ்டம் ஏற்படுகிறது. அதனால் தெற்கு திசையில் ப்ளூ கலர் இருக்கக்கூடாது. இப்பொழுது ப்ளூ கலர் மேற்கு திசையில் இருக்கலாமா? பாருங்கள், மேற்கு திசை சில்வர் கலர் வரணும். மேற்கு திசை சந்திரன், சனி, ராகுடைய காம்பினேஷன். அந்த திசையில் ப்ளூ போனால் லெஃப்ட் வயிற்றில் நோய் வர்றது, கிட்னியில் நோய் வர்றது, தூக்கத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வர்றது, முன்னோர்கள் அடிக்கடி தெரிகிறது, இந்த மாதிரி வாய்ப்புகள் உருவாகும். அதனால் நேயர்களே, நமக்கு ப்ளூ கலர் வேண்டும் வீட்டில் என்று நீங்கள் நினைச்சால், உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் லைட் ப்ளூ, ஸ்கை ப்ளூ, வாட்டர் ப்ளூ இன் தி நார்த், வடக்கு திசையில் மாத்திரம் ப்ளூ கலர் வச்சிங்கன்னா நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.